Hi, hello, good evening everyone. Today we are going to see Samagra Shiksha Abhiyan for the central government scheme. Okay, again welcome back, super session. This is Matilda, faculty of Science and English. The schemes are keep on asking all the government exams, but you have to know also when you are running the school or you are studying in the school or teachers or apart from the non-teaching staff also, everyone should know what is going inside the Samagra Shiksha Abhiyan. Okay, what is the aim? Actually, this is started from the 2018 itself. Okay, this is the aim. Why schemes are introducing like this? The Samagra Shiksha Abhiyan is a school educational program in India that covers the preschool through class 12 itself. What are the quality education we have to provide it? Okay, that is the goal. Let me see what are the aims here. Okay, ensuring என்னது first of all உறுதிப்படுத்துதல். Ensure பண்ணனும்னா உறுதிப்படுத்துதல்னு அர்த்தம். Ensuring the following across all levels of the school education. acrossனா என்னது? இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்துட்டு இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? தான் யூனிவர்சல் ஆக்சஸ் அண்ட் ரெட்டினேஷன்னால கண்டினியூஸ் தக்க வைத்து கண்டினியூ பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? யூனிவர்சல் ஆக்சஸ்னா ஸ்கூல் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். ஓகேங்களா? யூனிவர்சல்னா ஆல் ஃபார் ஆல். ஓகே, பிரிட்ஜிங் ஆஃப் த ஜெண்டர் அண்ட் சோஷியல் கேட்டகரி கேப்ஸ். அதாவது இந்த எஜுகேஷன் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும். ஜெண்டர் கேப்ஸ்லாம் இல்லை. யூ ஆர் தி ஃபீமேல், யூ ஆர் தி மேல், தட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் ஹியர். Skill only speak about. Okay, not male, female, nothing do with that. Okay, and social category groups. You are from the backward class, you are from the other classes. It's not going to happen, nothing. Okay, education will give the equality. That's only all the students must study. Everyone must study. அது சொல்றதுக்கான காரணம் அதான். நாட் ஜெண்டரை வந்து இங்கே யாரும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. சோஷியல் கேட்டகரி கேப்ஸ் இருக்கு இல்லையா? யூ ஆர் பிலாங்ஸ் டு திஸ் கேட்டகரி, சம் வாட் டூயிங் அதர் ஹையர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது அப்படின்றது தான் படிக்கணுன்றது. பிரிட்ஜிங்காக இருக்கும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு பிரிட்ஜிங்காக இருக்கும் அப்படி. ஓகே, என்ஹான்சிங் த லேர்னிங் லெவல் ஆஃப் த சில்ட்ரன். ஓகேங்களா? என்ஹான்சிங்காக வந்து மேம்படுத்தணும்னா என்ன? லேர்னிங் லெவல் ஆஃப் சில்ட்ரனை வந்து இது பண்ணணும். தட் இஸ் த எய்ம் ஆஃப் த சமக்ரா சிக்ஷா அபியான். இது வந்து ஸ்பான்சர்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, சமகர சிக்ஷா அபியானுடைய கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு எஜுகேஷன். ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா முழுமையான கல்வி. கிளாஸ் 1லேருந்து 12th வரைக்கும் அப்படியே ஹோலிஸ்டிக்காக முழுமையாக படித்தல் அப்படின்றது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், enhance the funding for education, focus on quality of the education, focus on digital education. ஓகேங்களா? டெக்னாலஜியாக மாறிடுச்சு இல்லைங்களா? அதனால் வந்துட்டு ஸ்மார்ட் போர்டு, ஆனிமேஷன், ஒரு டஃப் கான்செப்ட்லாம் வந்துட்டு த்ரூ தி ஆனிமேஷன் மூலமாக நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது பார்க்கணும், எழுதணும், கேட்கணும், 5 senses யூஸ் பண்ணி படிக்கணும். அப்போ தான் வந்து டஃப் கான்செப்ட்லாம் வந்து ஈஸியாக மெமரபுளாக இருக்கும். அதனால டிஜிட்டல் எஜுகேஷன் இஸ் லைக் ஸ்மார்ட் போர்டு. ஓகேங்களா? அது போல். ஓகே, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ஸ்கூல்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ஓகே, சமக்ரா சிக்ஷாவுடைய வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் கொஞ்சம் அப்ரிவேஷனும் கொடுத்துருக்காங்க. லெட் மீ சி தட் ஆல்சோ. சம்டைம் எக்ஸாமினர் ஆஸ்கிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஃபார் டீச்சிங் எக்ஸாம். நாட் ஓன்லி டீச்சிங் எக்ஸாம், wherever you are going to write the government exam, central government exam. Okay, definitely they are going to ask abbreviation also. Okay, let me see that. Okay, provision of the quality education and enhancing the learning outcomes of the students. Okay, first quality education வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும், ஏற்பாடு பண்ணணும் குவாலிட்டி எஜுகேஷனை. அண்ட் என்ஹான்சிங் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்ட பிறகு அப்படியே விட்டுடலாமா? நோ. அண்ட் வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், என்ஷூரிங் த ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அட் ஆல் லெவல் ஆஃப் த ஸ்கூல். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இஸ் ஈக்குவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், ஈக்விட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஈக்விட்டின்றது யாருக்கு தேவையோ அது அவங்களுக்கு போய் சேரணும். ஈக்குவாலிட்டின்றது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது. ஈக்விட்டின்றது யாருக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு புரிந்து அவர்களுக்கானது செய்யணும், அதுதான் ஈக்விட்டி. இன்க்ளூஷன்னா இன்க்ளூடிங் எவ்ரி சைல்டு. இன்க்ளூஷனாகவே எல்லா விதமான குழந்தைகளையும், whether it is a physically challenged children, whether it is a mentally challenged children, whether it is a learning disability children, nothing. We have to put it into the one state level and teach them. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இப்போ ஃபிசிக்கலி விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்கு என்ன முறையோ
பார்க்க முடியாது அவங்களுக்கு அப்படின்றதுக்கு இந்த வேறு வேறு சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஆடிட்டரி காது கேட்காத அந்த குழந்தைங்களுக்குன்னும் போது அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கணும். ஓகேங்களா. ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க சம் ஆஃப் த சில்ட்ரன், அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கணுமோ அது போல் கொடுக்கணும். எல்லா சில்ட்ரன்ஸையும் ஒன்றா போட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் நீட்ஸை வந்துட்டு கற்றுக் கொடுக்கறது தான் இன்க்ளூஷன் அட் ஆல் லெவல் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேங்களா. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்குரியதை வந்து ஸ்பெஷல் நீட்ஸை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அது ஓகேங்களா. என்ஷூரிங் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஸ்கூலிங் ப்ரொவிஷன். ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து 10th மட்டும் இருக்கும், 11th 12th தான் இருக்காது. தட் யூ ஹேவ் டு என்ஷூர் தட். ஒரு சில ஸ்கூல்ஸில் லேப் வசதியாக இருக்காது, அது யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் தட். அது போல் ப்ரொமோட்டிங் வொகேஷ்னலைசேஷன் ஆஃப் த எஜுகேஷன். வொகேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னாக்கா ஸ்கில் பேஸ்டு. ஓகேங்களா. இப்போ புக்கில் இருக்கிறது மட்டும் இஸ் நாட் எஜுகேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டெக்னாலஜிக்கலாக படிச்சுட்டு நம்ம வந்து என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ ஸ்கில்ஃபுல்லாக போகிறதுக்கான இந்த வொகேஷ்னல் எஜுகேஷன்ஸ். சப்போர்ட் த ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ரைட் ஆஃப் தி சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் RTE ஆக்ட் 2009 பிரகாரம் சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ரைட் டு சில்ட்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி. புரியுதுங்களா. அவங்கவுங்க வந்து ஸ்கூல் வந்து நடத்திட்டுருக்காங்க, CBSE அது மாதிரி ஸ்கூலு. அது மாதிரி ஸ்கூல்லாம் ரூரலில் போயிட்டு சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு படிக்கவே முடியாமல் இருக்காங்கல்ல, நாம் நடத்துகிற ஸ்கூலில் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வில்லேஜ்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க நடத்திட்டுருக்காங்க இல்லையா பெரிய பெரிய ஸ்கூல்ஸு, அந்த ஸ்கூலில் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா. அதான் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் அப்கிரேடேஷன் ஆஃப் த SCERT ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த எஜுகேஷன் இருக்கு இல்லையா. அப்படின்னா SCERTனா என்னது? SCERTனா ஷார்ட் ஃபார்ம் த எக்ஸாமினர் ஆஸ்கிங் தட். எஸ்னா வந்து ஸ்டேட் கவுன்சில், சின்றது கவுன்சில், சின்றது வந்து கவுன்சில் ஆஃப் இன்றது வந்து எஜுகேஷனல் ரிசர்ச். ஆர்ன்றது வந்து என்னது? ஆர்ன்றது வந்து ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். டீன்றது வந்து ட்ரைனிங். ஐ எம் ரைட்டிங் ஹியர் ட்ரைனிங். ஓகேங்களா. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் ட்ரைனிங். ஓகேங்களா. ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அது என்ன அப்படின்னாக்கா அது வந்து இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இட் இஸ் எ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தட் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் இன் ஸ்டேட்டில் நான் வந்து நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அது ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த எஜுகேஷன். அண்டு டயட் அப்படின்னா டயட் ஸ்டாண்ட் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். டின்றது வந்து டிஸ்ட்ரிக்ட். ஐன்றது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் கவர்மெண்ட். ஓகேங்களா. அது என்ன சொல்ல? டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் த எஜுகேஷனல் ட்ரைனிங். அது என்ன சொல்லுதுனாக்கா வந்துட்டு ப்ரொவைட் த அகடமிக் அண்ட் ரிசோர்ஸ் சப்போர்ட் த ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் த ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. அது மாதிரி ஆஸ் ஏ நோடல் ஏஜென்சி ஃபார் டீச்சர் ட்ரைனிங். ஓகேங்களா. நோடல் ஏஜென்சினா NCTலாம் இருக்கு இல்லையா, நேஷனல் கவுன்சில் ஃபார் த டீச்சர் எஜுகேஷன். அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. அது பேர் தான் நோடல் ஏஜென்சி ஃபார் த டீச்சர் ட்ரைனிங். ஓவர்சீயிங் அஸ் அ ரெகுலேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அக்ராஸ் தி கண்ட்ரி. அவங்க வந்து அந்த நோடல் ஏஜென்சின்றவங்க வந்து அதை வந்து பண்ணுவாங்க. NCTE அப்படின்னாக்கா நேஷனல் கவுன்சில் ஃபார் த டீச்சர் எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா. அதெல்லாம் என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம என்ஷோர் பண்ணணும், இதெல்லாம் ப்ரொவிஷன் பண்ணணும், இதெல்லாம் ப்ரொமோட்டிங் பண்ணணும், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். அதுக்காக அந்த ஸ்கீம் வந்து 2018 அப்போ வந்தது. ஓகேங்களா. ஓகே. டார்கெட் பெனிஃபிஷியன்ஸ் அப்படின்னாக்கா சமக்ரா சிக்ஷாவுடைய அபியானுடைய டார்கெட் பெனிஃபிஷியஸ் என்னன்னாக்கா ஆல் ஸ்கூல் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் த கேர்ள்ஸுக்கு தான் வந்துட்டு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட். ஓகே. சில்ட்ரன் பிலாங்கிங் டு த SC ST மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்குலாம் இந்த வந்துட்டு இந்த ஆல் ஸ்கூல் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் அது போய் சேரணும். அட்டென்ஷன் டு தி அர்பன் டிப்ரைவ்டு சில்ட்ரன். அர்பன்னா வந்துட்டு இந்த மாதிரி சிட்டியில் வாழ்கிற பசங்களுக்கும் லேகிங் ஆஃப் இருக்கும் இல்லையா, நாட் ஹேவிங் த திங்ஸ் தட் ஆர் நெசசரி ஃபார் எ ப்ளசன்ட் லைஃப். பேசிக் நெசசரியே இருக்காது இல்லையா, such as enough money, food or good living condition. அதான் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் இருக்காதுல்ல. டிப்ரைவ்ட்னா இல்லாமல் இருக்கிறது. அந்த சில்ட்ரன்ஸ் அர்பன்னா வில்லேஜ் இல்லாமல் மற்ற நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கும் இது இல்லாமல் இருக்கும். சிட்டியில் இருக்கிற எல்லாருமே பணக்காராக இல்லை, சிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து லேகிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் டிப்ரைவ்டு சில்ட்ரன் சொல்லுவாங்க. லேகிங்காக நாட் கெட்டிங் எனஃப் ஃபுட், நாட் கெட்டிங் எனஃப் மணி, நாட் கெட்டிங் எனி ரெசிடென்ஷியல் அது மாதிரி இருக்கும் இல்லையா. அவங்களுக்குமே நம்ம இந்த வந்துட்டு சமக்ரா சிக்ஷா அபியான் மூலமாக நம்ம வந்து நல்ல ஸ்கூல் எஜுகேஷனும் கொடுக்கணுன்றது தான் இதனுடைய எய்ம். சில்ட்ரன் அஃபெக்டட் பை த பீரியாடிக் மைக்ரேஷன். பீரியாடிக் மைக்ரேஷன் என்னது?
கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் இடத்துல போய் வேலைக்காக வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அங்கே தான் லேபராக அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்டேட்டில் போய் வேலை செய்வாங்க, அந்த ஸ்டேட்டில் வந்து கட்டட வேலை செய்வாங்க, வேறு ஸ்டேட்டில் போயிட்டு வேறு வேலை செய்வாங்க. நாட் ஓன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதர் ஒர்க்கும் இருக்கு இல்லையா. அது மாதிரி பீரியாடிக்காக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போகணும் இங்கே போகணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த அஃபெக்டடாக இருக்காங்களே, சில்ட்ரன் அஃபெக்டட் பை த பீரியாடிக் மைக்ரேஷன்னா இடம் விட்டு இடம் பயிர்தல், அது போல் இருக்கிற இதில் வந்துட்டு இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கல்வி போகணுன்றதுக்காக இது வந்து ஏற்படுத்தப்பட்டது. சில்ட்ரன் லிவிங் இந்த ரிமோட் அண்ட் ஸ்கேட்டர் ஹேபிடேஷன். ஸ்கேட்டர் ஹேபிடேஷன்ஸ் ரிமோட்னா வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறாங்க இல்லையா. ஸ்கேட்டர் ஹேபிடேஷன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. அங்கே ஹேபிடேஷனே உணவு பயிர் எதுவுமே இருக்காது. பழங்காலத்துலாம் வரலாற்றுலாம் இருந்தாங்க இல்லையா. ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த ரிவரில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரிவரில் இருக்கிற தண்ணி வந்து அசுத்தமான பிறகு அந்த மரத்தில் இருக்கிற பழம் அந்த செடிலாம் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிட்ட பிறகு வீடு கேட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இருக்கிற உணவு தண்ணீர் எல்லாம் காலியாயிட்ட பிறகு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்கேட்டர்ட் ஹேபிடேஷன் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இருக்கிறதுல அந்த சில்ட்ரனுக்கும் வந்து எஜுகேஷன் போய் சேரணுன்ற நோக்கத்தோட இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ப்ரெஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்? ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தி எஜுகேஷனலி பேக்வர்ட் பிளாக்ஸ், ஸ்பெஷல் ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா. கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரகாரம் அதை எடுத்துருந்தாக்கா மேபி வந்து வீக்கஸ்ட் செக்ஷன் யார் அவங்களுக்கு நிறைய கல்வி கொடுக்கணும். அவங்களுக்கு கல்வி மட்டும்தான் ஆதாரமாக இருக்க முடியும். கல்வினால் மட்டுமே அவங்க மேலே எழுந்து வர முடியும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்களுக்கு போய் கல்வி போய் சேரணும். ஓகேங்களா. நம்மளாம் ஸ்கூல் வச்சு நடத்துகிறோம்னா நம்மளாம் போய் ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து நம்ம நடத்துகிற ஸ்கூல்லேயே அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு ரெசிடென்ஸ்லாம் கொடுத்து படிக்க வைக்கணுன்றது தான் அர்த்தம். பார்டர் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதுலேயும் லெஃப்ட் விங் அஃபெக்டட்னா கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக வல்னரபிளாக இருப்பாங்க. ஈஸியாக அவங்களை ஏமாற்றிட்டு பொலிட்டிக்கல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அவங்க எது சொன்னாலும் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எது சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லெஃப்ட் விங் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ரைட் விங் அஃபெக்டடும் இருக்குது. தட் இஸ் a different சாப்டரே டிஃப்ரெண்ட். ரைட் விங் அஃபெக்டட், லெஃப்ட் விங் அஃபெக்டட்னு ஒன்று இருக்குது, ஒரு கான்செப்ட் தட் வில் see later. பட் ஹியர் ஈஸியாக வந்து பொலிட்டிக்கல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அவங்கள வச்சுட்டு. அது மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு நம்ம எஜுகேஷனில் கொடுக்கணுன்றது தான் இருக்கும். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஐடென்டிஃபை பை த நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்குமே ஒரு ப்ராடர் டாபிக். அவங்களால ஐடென்டி ஆக்கப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்டும் எஜுகேஷன் போய் சேரணும். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிக்ட் இது இந்த ஏரியாலாம் போயிட்டு இந்த எஜுகேஷன் வந்து டார்கெட் பெனிஃபிஷியஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் போய் சேரணுன்றது தான் என்னுடைய எய்ம்ஸ். ஓகே. ஃபோக்கஸ் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன். சமக்ரா சிக்ஷா வந்துட்டு டிஜிட்டல் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சப்போர்ட் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட் இன் ஆல் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 years. ஓகே. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ஷாலா கோஷ், ஷகுன், ஷாலா சாரதி டு பி ஸ்ட்ரென்தன்ட். டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. தீக்ஷா அப்படின்றது வந்து டிஜிட்டல் போர்ட்டல் ஃபார் டீச்சர்ஸ் to be used extensively for upgrading skills of the teacher. Already teachers வந்து already eligible தான், but skills you have to improve day by day. Every day you have to study, every day improve the skills only. That is a sign of a good teacher, right? But Diksha is, what is meant Diksha? Diksha means D denoted by digital. I is a infrastructure. Okay, again சமக்ரா சிக்ஷா இஸ் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ஸ்கூல். பள்ளிக்கூடங்களை வலுப்படுத்துதல். ஓகேங்களா. எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நல்ல குவாலிட்டியான டீச்சரை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல். எஸ் அஃப்கோர்ஸ் வி கேன் டூ ஃபார் தி கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல்சோ. ஓகேங்களா. அது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பண்ணலாம். அதுக்கான சமக்ரா சிக்ஷா திட்டம் தான் இது. Composite school grant increased and to be allocated on the basis of the school enrollment. ஸ்கூலில் எத்தனை பேர் அட்மிஷன் ஆகுறாங்களோ அதை பொறுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுப்படுத்தணும். ஓகே. ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்வச்சா ஆக்டிவிட்டீஸ் சப்போர்ட் த. ஓகே. another focus of inclusion அதையும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறாங்க. allocation for uniforms, textbooks under the RTE Act. What is meant by RTE Act? RTE Act na RTE stand for the right to education. Okay. இந்த right to education இருக்கு இல்லையா, இது வந்து எப்போ வந்து ஆக்ட் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் தட் கேரண்டி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் குரூப் ஆஃப் த சில்ட்ரன் 6 to 14 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனுக்காக பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதை. ஓகேங்களா. எல்லாருக்கும் 6 to 14 6 வயசுலேருந்து 14 வயசு
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சமகர சிக்ஷா அபியான் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்ப்பதற்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஷர் டு த வொகேஷ்னல் ஸ்கில் அட் அப்பர் ப்ரைமரி லெவல் would be extended. பட் பிஃபோர் தட் வாட் இஸ் மீன் பை வொகேஷ்னல் ஸ்கில்? வொகேஷ்னல் ஸ்கில்ஸ்னால் என்னென்னாக்கா அது ப்ராக்டிக்கல் ஸ்கில், அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம் இல்லையா, லேபில் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும். தட் ஹெல்ப் யூ இம்ப்ரூவ்